ஓம் சாந்தி. டிசம்பர் 20, 2023. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்கள் ராஜரீகமான நடத்தையின் மூலம் நீங்கள் சேவை செய்து ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் உங்கள் புத்தியை சீராக்க வேண்டும். நீங்கள் தாய்மார்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். கேள்வி: எந்த பணியானது ஒரே ஒரு தந்தையினுடையதே அன்றி வேறு எவருடையதும் அல்ல? பதில்: முழு உலகிலும் அமைதியை நிலைநாட்டுவது தந்தையின் பணியே ஆகும். மக்கள் எத்தனை அமைதி மாநாடுகளை நடத்தினாலும் அவர்களால் அமைதியை நிலைநாட்ட முடியாது. அமைதி கடலான தந்தை குழந்தைகளாகிய உங்களை தூய்மையாக இருப்பதற்கான சத்தியத்தை செய்விக்கும் பொழுதே அமைதி நிலைநாட்டப்படுகிறது. தூய உலகிலேயே அமைதி உள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த விஷயத்தை மிகவும் சாதுரியமான முறையில் பெரும் பகட்டுடன் விளங்கப்படுத்தும் பொழுதே தந்தையின் பெயர் போற்றப்படும். பாடல்: நானோ ஒரு சிறு குழந்தை, நீங்களோ சர்வசக்திவான். ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்திலேயே இப்பாடல் பாடப்படுகிறது. ஏனெனில் ஒரு புறம் பக்தியின் ஆதிக்கமும் மறுபுறம் இந்த ஞானத்தின் ஆதிக்கமும் உள்ளன. பக்திக்கும் இந்த ஞானத்திற்கும் இடையில் இரவுக்கும் பகலுக்கும் இடையிலான வித்தியாசம் உள்ளது. என்ன வித்தியாசம் உள்ளது? இது மிக இலகுவானது. பக்தி இரவும் ஞானம் பகலும் ஆகும். பக்தியின் பொழுது துன்பமே உள்ளது. பக்தர்கள் சந்தோஷமற்றவர்கள் ஆகும் பொழுதே கடவுளை அழைக்கிறார்கள். அப்பொழுது சந்தோஷமற்ற இருப்பவர்களின் துன்பத்தை அகற்றுவதற்கு கடவுள் வரவேண்டி உள்ளது. அப்பொழுது சந்தோஷமற்ற இருப்பவர்களின் துன்பத்தை அகற்றுவதற்கு கடவுள் வரவேண்டி உள்ளது. ஆகவே நீங்கள் இப்பொழுது தந்தையை கேட்கின்றீர்கள், நாடகத்தில் ஏதாவது தவறு உள்ளதா? தந்தை கூறுகின்றார், ஆம், நீங்கள் என்னை மறப்பதே பெரிய தவறாகும். உங்களை மறக்கச் செய்பவர் யார்? மாயை என்னும் ராவணனே. தந்தை இங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, இந்நாடகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. பாரதத்திலேயே சொர்க்கமும் நரகமும் இருக்கின்றன. எவராவது ஒருவர் இறந்துவிட்டால் அவர் வைகுந்தவாசி ஆகிவிட்டார் என்று பாரதத்தில் மாத்திரமே மக்கள் கூறுகிறார்கள். ஸ்வர்க்கம் அல்லது வைகுந்தம் எப்பொழுது உள்ளது என்பது அவர்களுக்கு தெரியாது. ஸ்வர்க்கம் இருக்கும் பொழுது மனிதர்கள் நிச்சயமாக மறுபிறவியை ஸ்வர்க்கத்திலேயே எடுக்கிறார்கள். இது இப்பொழுது நரகம். ஆகவே ஸ்வர்க்கம் ஸ்தாபிக்கப்படும் வரை அவர்கள் நிச்சயமாக நரகத்திலேயே மறுபிறவி எடுப்பார்கள். மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. ஒன்று இறை சமுதாயம், அதாவது ராமரின் சமுதாயம், மற்றொன்று ராவணனின் சமுதாயம். சத்திய திரேதா யுகங்களில் ராமரின் சமுதாயமே உள்ளது. அவர்களுக்கு எந்த துன்பமும் இல்லை. அவர்கள் துன்பமற்ற குடிலிலேயே வாழ்கிறார்கள். அரை கல்பத்தின் பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. தந்தை இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். அதுவே அதிமேன்மையான தர்மமாகும். அனைத்து சமயங்களும் உள்ளன. அவர்கள் சமய மாநாடுகளை நடத்துகிறார்கள். எண்ணற்ற சமயத்தவர்களும் பாரதத்திற்கு வந்து மாநாடுகளை நடத்துகிறார்கள். எவ்வாறாயினும் சமயங்களிலே நம்பிக்கை கொண்டிராத பாரத மக்கள் எத்தகைய மாநாடுகளை நடத்துவார்கள்? உண்மையில் பாரதத்தின் புராதன தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமாகும். இந்து சமயம் என்று எதுவும் இல்லை. தேவ தர்மமே அனைத்திலும் அதி உயர்ந்தது. அதி மேன்மையான தர்மத்தை சார்ந்தவர்களையே கதியில் அமரச் செய்ய வேண்டும் என்று நியதி கூறுகிறது. யாரை முன்னால் அமர்த்த வேண்டும்? சில நேரங்களில் அவர்கள் இதற்காக ஆசனத்திற்காக சண்டையிடுகிறார்கள்.
ஒருமுறை கும்பமேளாவில் இதை குறித்து ஒரு தகராறு ஏற்பட்டது. ஒரு குழுவினர் தாம் முதலில் செல்ல வேண்டும் என்றும் மற்றொரு குழுவினர் தாமே முன்னால் செல்ல வேண்டும் என்றும் கூறினார்கள். அவர்கள் இதற்காகவே சண்டையிட்டார்கள். எந்த தர்மம் அனைத்திலும் உயர்ந்தது என்பதை குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது இந்த மாநாட்டில் விளங்கப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு அது தெரியாது. தேவ தர்மமே ஆதி சனாதன தர்மம் என்றும் அது மறைந்து விட்டது என்றும், ஆகவே அவர்கள் தம்மை இந்துக்கள் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் என்றும் தந்தை கூறுகின்றார். சீனாவில் வாழ்பவர்கள் தங்கள் சமயம் சீன சமயம் என கூற மாட்டார்கள். அவர்கள் யாருக்கு மிகவும் முக்கியமான நபராகவும் முதன்மையானவராகவும் மதிப்பளிக்கின்றார்களோ அவரையே கதியில் அமரச் செய்கிறார்கள். சட்டத்திற்கு ஏற்ப பலராலும் மாநாட்டிற்கு வர முடியாது. சமய தலைவர்கள் மாத்திரமே வரவழைக்கப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் பலரும் கருத்துகள் குறித்து விவாதிக்கிறார்கள். அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க எவருமே இல்லை. நீங்களே அதிமேன்மையான தேவ தர்மத்தை சார்ந்தவர்கள். நீங்களே இப்பொழுது தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றீர்கள். அனைத்து சமயங்களினதும் தாயாகவும் தந்தையாகவும் திகழ்கின்ற பாரதத்தின் பிரதான சமயத்தின் தலைவரே இம்மாநாட்டின் பிரதான தலைவர் ஆக்கப்பட வேண்டும் என்று உங்களால் மாத்திரமே கூற முடியும். அவரே பிரதான ஆசனத்தில் அமர்ந்திருக்கவும் வேண்டும். மற்ற அனைவரும் அவருக்கு கீழேயே இருக்கிறார்கள். பிரதான குழந்தைகளின் புத்தியானது இதனை குறித்து செயற்பட வேண்டும். கடவுள் அமர்ந்திருந்து அர்ஜுனருக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவரே சஞ்சய் ஆவார். அர்ஜுனனே ரதத்தின் சாரதி. தந்தையே இந்த ரதத்தை செலுத்துபவர். ஆனால் மக்கள் அவர் தனது வடிவத்தை மாற்றி ஸ்ரீ கிருஷ்ணரின் ஷரீரத்தினுள் புகுந்து ஞானத்தை கொடுத்தார் என்றும் எண்ணுகிறார்கள். எவ்வாறாயினும் அது அவ்வாறு அல்ல. இப்பொழுது பிரஜாபிதாவும் இருக்கின்றார். இதனை திரிமூர்த்தியின் படத்தை பயன்படுத்தி மிக தெளிவாக விளங்கப்படுத்த முடியும். நீங்கள் நிச்சயமாக திரிமூர்த்தி உருவின் மேலே ஷிவ் பாபாவின் உருவத்தை காட்ட வேண்டும். அது சூக்ஷ்ம உலகின் படைப்பாகும். குழந்தைகளாகிய நீங்கள் விஷ்ணுவே பராமரிப்பவர் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவே ஸ்தாபிப்பவர் ஆவார். ஆகவே அவரின் படமும் தேவைப்படுகிறது. இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயமாகும். நிச்சயமாக பிரஜாபிதா இருக்கின்றார் என்பது உங்கள் புத்தியில் புகுகின்றது. விஷ்ணுவும் தேவைப்படுகின்றார். எவர் மூலம் அவர் சொர்க்கத்தை ஸ்தாபிக்கின்றாரோ அவர் மூலமே பராமரிப்பையும் மேற்கொள்வார். அவர் பிரம்மா மூலமே இந்த ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார். பிரம்மாவுடன் சரஸ்வதியும் குழந்தைகளாகிய உங்களில் பலரும் இருக்கின்றீர்கள். உண்மையில் இவரும் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர் ஆகின்றார். ஆகவே மாநாட்டின் தலைவர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் தலைவியான ஜெகதம்பாளாகவே இருக்க வேண்டும். ஏனெனில் தாய்மார்களுக்கு பெருமளவு மரியாதை இருக்கிறது. ஜெகதம்பாவிற்கு மிகவும் பெரியதோர் மேலா இடம் பெறுகிறது. அவர் ஜெகத் பிதாவின் புதல்வியாவார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இப்பொழுது ஸ்தாபிக்கப்படுகிறது. கீதையின் அத்தியாயம் இப்பொழுது மீண்டும் இடம் பெறுகிறது. அதாவது எங்கள் முன்னால் அதே மகாபாரத யுத்தம் இடம்பெறுகிறது. தந்தை கூறுகின்றார், சீரழிந்த உலகை மேன்மையாக்குவதற்காக நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் சக்கரத்தின் சங்கம யுகத்தில் வருகின்றேன். ஜெகதம்பாவே ஞான தேவியாக நினைவு கூறப்படுகின்றார். அவருடன் கூடவே ஞான கங்கைகள் ஆகிய நீங்களும் இருக்கின்றீர்கள். நீங்கள் அவர்களிடம் கேட்கலாம், நீங்கள் யாரிடமிருந்து இந்த ஞானத்தை பெற்றீர்கள்? ஒரே ஒருவரே ஞானம் நிறைந்த தந்தையாகிய கடவுள். அவரால் எவ்வாறு உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க முடியும்? அவர் நிச்சயமாக ஒரு ஷரீரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
ஆகவே அவர் பிரம்மாவின் கமல வாய் மூலம் பேசுகின்றார். இந்த தாய்மார்கள் அங்கு அமர்ந்திருந்து விளங்கப்படுத்துவார்கள். மாநாட்டில் அனைத்திலும் மகத்தானது எந்த தர்மம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்திற்குரியவர்கள் என்பதை எவருமே நம்புவதில்லை. தந்தை கூறுகின்றார், இந்த தர்மம் மறைந்து போகும் பொழுதே நான் வந்து மீண்டும் ஒரு முறை இதனை ஸ்தாபிக்கின்றேன். தேவ தர்மம் இப்பொழுது இருப்பதில்லை. மற்ற 3 சமயங்களும் தொடர்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே தேவ தர்மமானது நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்பட வேண்டும். பின்னர் அந்த சமயங்களில் எதுவும் இருக்க முடியாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கே தந்தை வருகின்றார். அமைதி எவ்வாறு ஸ்தாபிக்கப்படுகிறது என்று புதல்விகளாகிய உங்களால் மாத்திரமே அவர்களுக்கு கூற முடியும். பரம்பிதா பரமாத்மாவே அமைதி கடலாவார். ஆகவே அவர் நிச்சயமாக அமைதியை ஸ்தாபிப்பார். அவரே ஞான கடலும் சந்தோஷ கடலும் ஆவார். மக்கள் பாடுகின்றனர், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து பாரதத்தை ராமரின் தூய ராஜ்யம் ஆக்குங்கள். அவர் மாத்திரமே அதனை அமைதி நிறைந்ததாக ஆக்குவார். இது தந்தையின் பணி மாத்திரமே ஆகும். நீங்கள் அவரது வழிகாட்டல்களை பின்பற்றுவதன் மூலமே ஒரு மேன்மையான அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், எனக்கு உரியவர்களாகி ராஜயோகத்தை கற்று தூய்மைக்கான சத்தியத்தை செய்பவர்கள் பாபா, நான் தூய்மையாகி 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெறுவேன் என்று கூறுவதனால் அதிபதிகள் ஆகுவார்கள். அவர்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவார்கள். லக்ஷ்மியும் நாராயணருமே அனைவரிலும் அதிமேன்மையான தூய மனிதர்கள். தூய உலகமானது இப்பொழுது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்படுகிறது. நீங்கள் அமைதிக்காக மாநாடுகளை நடத்தினாலும் மனிதர்களால் அமைதியை ஏற்படுத்த முடியாது. இதுவே அமைதி கடலான தந்தையின் பணியாகும். முக்கிய பிரமுகர்கள் மாநாடுகளுக்கு செல்கிறார்கள். பலரும் பிரதிநிதிகள் ஆகுவதால் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும். தந்தை மகனை காட்டுகின்றார். சிவ் பாபாவின் பேர குழந்தைகளும் பிரம்மாவின் குழந்தைகளுமே ஞான தேவ தேவியர் ஆவார்கள். கடவுளே அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தார். மனிதர்கள் சமய நூல்களின் ஞானத்தை கற்கிறார்கள். நீங்கள் அத்தகைய சிறப்புடன் விளங்கப்படுத்துவீர்களாயின் அவர்களும் பெருமளவு களிப்படைவார்கள். நீங்கள் இதற்காக ஒரு வழிமுறையை நிச்சயமாக உருவாக்க வேண்டும். ஒரு புறம் அவர்களின் மாநாடும் மறுபுறத்தில் பெருமளவு கோலாகலத்துடன் உங்கள் மாநாடும் இருக்கின்றன. படங்கள் மிகவும் தெளிவாக இருப்பதால் மக்களால் மிக விரைவிலேயே அவற்றின் மூலம் தங்களின் பணிகள் இந்த ஒரே ஒருவரின் பணியிலிருந்து வேறுபட்டவை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அனைத்தும் ஒரே மாதிரி என்று அல்ல, இல்லை, அனைத்து சமயங்களினதும் பாகங்களும் வேறுபட்டவை. அவர்கள் அமைதிக்காக ஒன்று சேர்ந்து செயற்படுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், சமயம் என்பது சக்தி வாய்ந்தது. எவ்வாறாயினும் அதி சக்தி வாய்ந்தவர் யார்? அவரே வந்து ஆதி தர்மமான தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். அவரே வந்து ஆதி தர்மமான தேவ தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே இது தெரியும். நாளுக்கு நாள் குழந்தைகளான நீங்கள் தொடர்ந்தும் கருத்துக்களை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தக்கூடிய சக்தியையும் கொண்டிருக்க வேண்டும். ஒரு யோகி மிக நல்ல சக்தியை கொண்டிருப்பார். பாபா கூறுகின்றார், நான் ஞானி ஆத்மாக்களையே விரும்புகின்றேன். அவர் யோகி ஆத்மாக்களை விரும்புவதில்லை என்று இதற்கு அர்த்தமில்லை. ஞானிகள் நிச்சயமாக யோகிகளாகவும் இருப்பார்கள். நீங்கள் பரமாத்மா பரமத்தந்தையுடன்
யோகத்தை கொண்டிருக்கிறீர்கள். யோகமின்றி தாரணை இருக்க முடியாது. யோகம் செய்யாதவர்கள் தாரணையையும் கொண்டிருப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் பெருமளவு ஷரீர உணர்வினை கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் அசுர புத்தியை தெய்வீக புத்தியாக மாற்ற வேண்டும் என்று தந்தை விளங்கப்படுத்துகின்றார். தந்தையாகிய கடவுள் கல்புத்தி கொண்டவர்களை தெய்வீக புத்தி கொண்டவர்கள் ஆக்குகின்றார். ராவணனே வந்து உங்களை கல்புத்தி உடையவர்கள் ஆக்குகின்றான். அவர்களின் பெயரே அசுர சமுதாயம் என்பதாகும். அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களின் முன்னால் கூறுகிறார்கள், நான் நற்குணமற்றவன், நான் காமத்தை கொண்ட ஏமாற்றுக்காரன். தாய்மார்களாகிய உங்களால் மிகவும் நன்றாக விளங்கப்படுத்த முடியும். உங்களிடம் ஞானத்தை பகிர்ந்து கொள்வதற்கான அந்த அளவு உற்சாகமும் தைரியமும் இருக்க வேண்டும். நீங்கள் பெரும் கூட்டங்களில் அத்தகைய விஷயங்களை விளங்கப்படுத்த வேண்டும். மம்மாவே ஞான தேவியாவார். பிரம்மா ஒரு பொழுதும் ஞான தேவர் என்று அழைக்கப்படுவதில்லை. சரஸ்வதியின் பெயர் நினைவு கூறப்படுகிறது. ஒருவரது பெயர் எதுவோ அதுவே அவருக்கு வழங்கப்படும் பெயராகும். தாய்மாரின் பெயரானது போற்றப்பட வேண்டும். சில சகோதரர்கள் பெருமளவு ஷரீர உணர்வினை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், பிரம்மா குமார்களாகிய நாங்கள் ஞான தேவர்கள் இல்லையா? ஓ, ஆனால் பிரம்மாவே தன்னை ஞான தேவர் என்று அழைப்பதில்லை. தாய்மார்களுக்கு பெருமளவு மதிப்பு வழங்கப்பட வேண்டும். இந்த தாய்மார்களே உங்கள் வாழ்வை மாற்றுபவர்கள். அவர்களே மனிதர்களை தேவர்களாக மாற்றுபவர்கள். தாய்மார்களும் குமாரிகளும் இருக்கிறார்கள். எவருமே அரை குமாரி என்பதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் திருமணம் செய்த பொழுதிலும் அவர்களும் பிரம்மா குமாரிகளே. இந்த விஷயங்கள் மிகவும் அற்புதமானவை. தந்தையிடமிருந்து தமது ஆஸ்தியை பெற இருப்பவர்கள் இதனை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இதனை தமது பாக்கியத்தில் கொண்டிருக்காதவர்கள் எதனை புரிந்து கொள்வார்கள்? அந்தஸ்து நிச்சயமாக வரிசை கிரமமானது. அங்கு சிலர் பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவும் சிலர் பிரஜைகளாகவும் இருப்பார்கள். பிரஜைகளும் தேவைப்படுகிறார்கள். மனிதர்களின் உலகம் தொடர்ந்தும் வளரும். ஆகவே பிரஜைகளும் தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டே செல்வார்கள். தம்மை பிரதானமானவர்கள் என கருதுபவர்கள் அத்தகைய மாநாடுகள் நடைபெறும் பொழுது தயாராக இருக்க வேண்டும். இந்த ஞானமற்றவர்கள் சிறு குழந்தைகளை போன்றவர்கள். அவர்களிடம் அத்தகைய புத்தி, அதாவது விவேகம் இல்லை. அவர்கள் பௌதீகமாக வயதில் மூத்தவர்களாக இருப்பினும் அவர்கள் அத்தகையதோர் புத்தியை கொண்டிருக்காததால் இன்னமும் இளையவர்களாகவே இருக்கிறார்கள். சிலரது புத்தி மிகவும் சிறந்தது. அனைத்தும் புத்தியிலேயே தங்கியுள்ளது. இளையவர்கள் கூட முன்னேறி செல்கிறார்கள். சிலர் பெரும் இனிமையான முறையில் விளங்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் மிகவும் ராஜரிகமான முறையில் பேசுகிறார்கள். அவர் மிகவும் சீரான குழந்தை என்பது புரிந்து கொள்ளப்படும். ஒருவர் தனது நடத்தையின் மூலமே வெளிப்படுத்தப்படுகின்றார். குழந்தைகளாகிய உங்கள் நடத்தை மிகவும் ராஜரீகமானதாக இருக்க வேண்டும். நீங்கள் எத்தகைய ராஜரீகமற்ற செயலையும் செய்யக்கூடாது. பெயரை அவதூறு செய்பவர்களால் ஓர் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியாது. உங்களில் சிலர் சிவ் பாபாவின் பெயரை இகழும் பொழுது அதனை பற்றி உங்களுக்கு கூறுவதற்கான உரிமை தந்தைக்கு உள்ளது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். இரவு வகுப்பு. ஷரீரங்களில் உள்ள ஆத்மாக்களாகி நீங்கள் இப்பொழுது பரம்பிதா பரமாத்மாவின் முன்னால் நேரடியாக அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை
இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இது ஒரு மங்களகரமான சந்திப்பு எனப்படுகிறது. கடவுள் விஷ்ணுவே மங்களகரமான சகுனத்தை ஏற்படுத்துபவர் என்று நினைவு கூறப்படுகிறது. இப்பொழுதே அந்த மங்களகரமான சகுனத்திற்கான சந்திப்பு இடம்பெறுகிறது. கடவுள் உங்களுக்கு விஷ்ணுவின் குலத்திற்கான ஆஸ்தியை கொடுக்கின்றார். இதனாலேயே அவர் கடவுள் விஷ்ணு, அதாவது மங்களகரமான சகுனத்தை அருள்பவர் என்று அழைக்கப்படுகின்றார். தந்தை உயிருள்ள மனிதர்களாகிய உங்களை சந்திக்கும் சந்திப்பானது மிகவும் அழகானது. உங்கள் ஆஸ்தியை கடவுளிடமிருந்து பெறுவதற்காகவே இப்பொழுது நீங்கள் கடவுளின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். கடவுளிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெற்றுக்கொண்ட பின்னர் நீங்கள் தேவர்கள் எனவும் ஓர் ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். அதாவது நீங்கள் சொர்க்கத்தில் மறுபிறவி எடுக்கின்றீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆகவே குழந்தைகளாகிய உங்களின் சந்தோஷ பாதரசம் உயர்ந்திருக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்களைப் போல் சந்தோஷமானவரோ அல்லது பாக்கியசாலியோ எவரும் இல்லை. பிராமண குலத்தவரை போல் பாக்கியசாலிகள் இவ்வுலகில் எவரும் இருக்க முடியாது. விஷ்ணுவின் குலம் 2வது இலக்கமாகும். அதுவே தேவர்களின் மடியாகும். உங்களுக்கு இப்பொழுது இறைவனின் மடி கிடைத்துள்ளது. அதுவே அதி உயர்ந்தது. தில்வாலா ஆலயமே இறைவனின் மடியாக அமைந்துள்ள ஆலயமாகும். அவ்வாறே அம்பாளிற்கும் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயம் சங்கமயுக காட்சியை அதிகம் வெளிப்படுத்துவதில்லை. தில்வாலா ஆலயமே சங்கமயுகத்தை காட்டுகிறது. மற்ற மனிதர்களால் குழந்தைகளாகிய நீங்கள் கொண்டிருக்கும் அளவு புரிந்துணர்வினை கொண்டிருக்க முடியாது. தேவர்கள் கூட பிராமணர்களாகிய நீங்கள் கொண்டிருக்கும் புரிந்துணர்வை கொண்டிருப்பதில்லை. நீங்களே சங்கமயுகத்து பிராமணர்கள். அம்மக்கள் சங்கமயுகத்து பிராமணர்களின் புகழை பாடுகிறார்கள். பிராமணர்களே பின்னர் தேவர்கள் ஆகின்றார்கள் என்று கூறப்படுகிறது. அத்தகைய பிராமணர்களுக்கு வந்தனங்கள். பிராமணர்களே நரகத்தை சொர்க்கமாக்கும் சேவையை செய்கிறார்கள். அத்தகைய பிராமணர்களுக்கு பாபா நமஸ்தே கூறுகின்றார். அச்சா, இரவு வணக்கம். தாரணைக்குரிய சாரம் 1. கடவுளால் நேசிக்கப்படுபவர் ஆகுவதற்கு ஞானியாகவும் யோகியாகவும் ஆகுங்கள். ஷரீர உணர்வுடையவராக இருக்காதீர்கள். 2. ஞானத்தை பேசுவதற்கான உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொண்டிருங்கள். உங்கள் நடத்தையின் மூலம் தந்தையை வெளிப்படுத்துங்கள். பெரும் இனிமையுடன் பேசுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஏதேனும் கர்ம வேதனையை கர்ம யோகமாக மாற்றி சேவை செய்வதற்கான கருவி ஆகுவதால் பாக்கியசாலியாக இருப்பீர்களாக. உங்கள் முயற்சி செய்கின்ற பாதையில் உங்கள் கர்ம கணக்குகள் உங்கள் பேற்றை தடுக்கின்றன என்று உணராதீர்கள். உங்களை சேவை செய்வதிலிருந்து உங்கள் சரீரம் தடுக்காமல் இருக்கட்டும். பாக்கியசாலி ஆத்மாக்கள் தங்களுடைய கர்ம வேதனையின் காலத்தின் பொழுதே ஏதோ ஒரு விதமான சேவைக்கு கருவிகள் ஆகின்றார்கள். கர்ம வேதனை சிறிதாகவோ அல்லது பெரிதாகவோ இருந்தாலும் அதன் கதையை விரிவாக்காதீர்கள். அதனை பற்றி பேசுவது என்றால் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவதாகும். ஒரு யோகி வாழ்வு என்றால் ஏதேனும் கர்ம வேதனையை கர்ம யோகமாக மாற்றுவதாகும். அதாவது இது ஒரு பாக்கியசாலியாக இருப்பதற்கான அடையாளமாகும். ஸ்லோகம். உங்கள் பார்வையில் கருணையும் நல்லாசிகளும் இருக்கும் பொழுது அவதூறு மற்றும் அகங்காரத்திற்கான பார்வை அனைத்தும் முடிவடைந்துவிடும். ஓம் சாந்தி.